அந்த மாத்திரம் நமக்கு நிம்மதி கிடைக்குமே தவிர வேறு எங்க போனா நிம்மதி கிடைக்கும்? எங்கு ஓட எங்கு பாய எங்க போனாலும் வீட்டுல நிம்மதி இல்லை, ஆபீஸ்ல நிம்மதி இல்லை, கடத்தருவில நிம்மதி இல்லை, எங்கு போனாலும் நிம்மதி இல்லை. ஒரே ஒரு இடம் நிம்மதி ஸ்தானம் குருநாதன் சன்னவிதானே. பரீட்சித்துக்கு தான் அந்த குரு கிடைச்சு விட்டாரே. ஆகினாலே அத்தகைய சாந்திய நிரூபணம் பண்றாரு. ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவியாதிஷு எப்பரகா. அத்தகைய குரு கிடைக்காத வரையிலும் நாள் சோதவியானி சகசிரசகா. ஏனால் 1000 விஷயம் இருக்கு, 1000 லாபம், 1000 சாதனை. எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லை இல்லை. அதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணுங்கிறதுக்கு எல்லை இல்லை. இதை செஞ்சு விட்டு அதை அடைஞ்சு, இதை செஞ்சு விட்டு அதை அடைஞ்சு, இதை செஞ்சு விட்டு அதை அடைஞ்சுன்னு அலைகிற மக்களுக்கு ஒன்னு செய்ய வேண்டாம், ஒன்னு அடைய வேண்டாம். ஏன்னா குருநாதன் கிட்ட வந்தாதான் எல்லாம் கையை அலம்பியாச்சு. அது வரையில லவோ லவோ லவோன்னு அடிச்சுக்க வேண்டியதா. எப்போ கைய அலம்பியாச்சுன்னா குருநாதன் கிடைச்சாயிடுது. சர்வமும் எனக்கு குருநாதன் தான் அப்படிங்கிற ஒரு பூர்ண திருப்தி வேற எங்க கிடைக்கும்னா சோதவியானி சகசிரசகா அபஸ்யதாம் ஆத்ம தத்துவம் கிருகேஷு கிருகமேதினாகாம் நித்ரயா க்லியதே நக்தம் வியவாஜேன சவாவயः திவாச அர்த்தேகயா ராஜன்னேகே குடும்பபரணேன வாகா தேகாபத்ய களத்ராதிஷு ஆத்மசைன்யேஷ்வசத்ஸ்வபி தேஷாம் பிரமத்தோ நிதனம் பஸ்யன்னபி ந பஸ்யதி. ஒரு மனுஷனுக்கு எது வேணாலும் இருக்கட்டும், சாந்தி இல்லையானா பிரயோஜனம் இல்லை. அனுகூலமான மனைவி இருக்கா, கோடிக்கணக்கான ரூபா இருக்கு, பெரிய மாளிகை இருக்கு, கார் இருக்கு, அப்பேற்பட்ட பந்துக்கள் இருக்கிறா, உலகத்துல புகழ் இருக்கு, என்ன காரணமோ சாந்தி இல்லை. இவ்வளவும் இருந்து கோடீஸ்வரனாயிருந்தும் எல்லாம் அனுகூலமா தான் இருக்கு. ஆனா மனசுல என்னவோ கவலை, என்னவோ நிம்மதி இல்லை, சாந்தி இல்லை. சாந்தி இல்லாததுக்கு என்ன ஹேதுன்னு எல்லாம் இருக்கேப்பா உனக்குன்னா என்னவோ மனசு கஷ்டப்படுறது, சாந்தி இல்லை. அப்போ சாந்தி ஒண்ணு இல்லை அப்படிங்கும் பொழுது அனுகூலமான அழகியான மனைவி இருந்தும், தனக்கு யௌவனம் ஆரோக்கியமான சரீரம் இருந்தும், உத்தம புத்திரன் இருந்தும், கோடி ரூபாய் இருந்தும், கிரகம் இருந்தும் சாந்திங்கிறது ஒண்ணு இல்லையானால் பிரயோஜனம் இல்லைங்கிறார். ஆனால் இது ஒண்ணும் இல்லை. அனுகூல மனைவி இல்லை, சொர்க்கம் ஐஸ்வர்யம் இல்லை, சத்புத்திரன் இல்லை. ஆனால் ஒன்னே ஒண்ணு இருக்கு, சாந்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பரிஸ்திதி சரியா இல்லை, கையில பணம் இல்லை, குடும்பத்துல தொல்லை, ஆபீஸ்ல போனா தொல்லை, மனைவி சொல்லு புள்ளுன்னு விழுநாள், புள்ள வெட்டி விடுறேங்கிறா. இவ்வளவு இருந்தும் கூட ஒன்னே ஒண்ணு சாந்தி அப்படின்னு விட்டா அசைக்க முடியாம உட்காந்து போனான் சிரிச்சுட்ட. ஏன்னா புரிஞ்சுட்டான், உலகம்னா இன்னதுதான் புரிஞ்சுட்டான். இப்படித்தானே இருப்பா இவா, நாம அப்படி இருப்போமே. நம்ம போல அவ ஆக முடியாது, அவளை போல நாம ஆக முடியாது. நம்ம மாத்த பாக்குறா அவ, அவளை மாத்த பாக்குறோம் நாம். ஆகினால அவாதான், நாம் நாம தான். அதுக்காக அவளுக்காக நம்ம மாறிட முடியுமோ என்று நினைத்து பிரசன்னமா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு வித்திய குரு சொல்லி கொடுத்துட்டாள். ஆனால் எதையும் சமாளிக்க முடியும். இல்லாத போல அவ கோஷ்டில நாம ஒத்தந்தான். அவளை அடி உதைங்கிறது போல பதிலுக்கு அடி உதைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். நமக்கு குரு இருக்காளே, அவளுக்கு குரு இல்லை, அதனால அப்படி இருக்கா பாவம். நீ குருவை அடைஞ்சதுக்கு என்னதான் லட்சணம்? இவ்வளவு நாள் குருவை அடைஞ்சதுக்கு என்னதான் லட்சணம்? நீ பிரசன்னமா இருக்க வேண்டாமோ? அந்த பிரசன்னமா இருந்து எல்லாத்தையும் ஒரு சிரிப்பு சிரிச்சுண்டே சமாளிக்கத்தானே குரு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவ்வளவையும் சிரிச்சுண்டே சமாளிப்போமே. சிரிச்சா அவளுக்கு கோபம் வந்துதானோ, அதுக்கு நாம் என்ன செய்யறது? இப்படி இருந்தும் சிரிச்சுட்டு போறியே அப்படின்னு ஒரு கோபம் வரும் அவளுக்கு. அல்ல நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா குரு அப்படி நம்மளை பழக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எதையும் லட்சியம் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பாக்கியம் வேணுமா? இதை விட்டு கிரகாபத்தியங்களே ஈடுபட்டு இருக்கிறவன் இத்தகைய சாந்தியை பெற முடியாதே. மகாலாபம் எதுனால் யாருக்கு உயிர் போக போறது இல்லை. கடைசியில அந்திம சுவாசம் யாருக்கும் தான் போக போறது. அந்திம சுவாசம் போகும்பொழுது எவன் ஐயோன்னு போனானோ ஐயோங்கிற லோகத்துக்கு போவான். எவன் நாராயண ஸ்மரணம் பண்றானோ அவன் தான் பகவானுடைய சரணத்தை அடைவான்ங்கிறதுனால அந்தே நாராயண ஸ்மிருதிகி என்று சொல்லுகிறார். எதை சிரவணம் பண்ணணும், எதை கீர்த்தனம் பண்ணணும்னு அவன் கேட்டதுக்கு ஜென்மலாபா பரப்பும் சாம அந்தே நாராயண ஸ்மிருதிகி. அந்திம காலத்திலே அவனுக்கு நாராயண ஸ்மரணம்
ரெண்டும் இங்கே சொல்லியிருக்கிறார். ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு எப்பரஹா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவன் மிருத்யுவுக்கு பயப்பட மாட்டான்னார், எவன் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டானோ அவனுக்கு மிருத்யு இல்லை, மிருத்யுவுக்கு பயப்பட மாட்டான். இல்ல பகவான ஆசிரியச்சவன் கிம்னோ மிருத்யு கரிஷதீம்பா, மிருத்யுவுக்கு பயப்பட மாட்டான். இந்த ரெண்டு பேரை தவிர மற்றவெல்லாம் யம பயத்துக்கு அகப்பட்டவன் தான். ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டவன், சரீரம் என்னைக்கும் அழியக்கூடியது, ஆத்மா சாஸ்வதமானதுன்னு தெரிஞ்சின்றவன், ஆத்ம ஞானிகளுக்கு சரீரம் பாரமா இருப்பதுனாலே இந்த பாரம் இறங்க போறது அப்படிங்கும் பொழுது சந்தோஷமா இருப்பான். அப்பாடா இது நீங்கிவிடும் போல இருக்க, இது போயிடும் டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார, இது அப்பாடா இது நீங்கிவிடும் போல இருக்கேன்னு சந்தோஷமா இருப்பான். எப்ப நீங்க போறதுன்னு சந்தோஷமா இருப்பான். ஐயோ நான் செத்துடுவேன் போல இருக்கே அப்படின்னு சொல்ல மாட்டானா. ஏனால் ஆத்மவித் சம்மத பும்சா, அப்பேற்பட்ட ஆத்ம ஜானி அவன் தன்னை புரிஞ்சுனுட்டான். இந்த அழுக்கு சட்டையை, நாட்ட சட்டையை, வியர்த்து போன சட்டையை, கிழிஞ்ச சட்டையை கிழிச்சுத்தானே ஆகணும். அதையும் விட மாட்டேன்னு அடம் பண்ணிட்டா போட்டுன்னு அலைவா. ஏனால் இது அழுகி போயிடுது, நாரி போயிடுது, சிதிலமாயிடுது. ஆகினாலே இது கழட்டி தானே எரியணும் என்று நினைத்து இந்த சரீரம் எப்படா நீங்கும் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஆத்ம ஜானிகளுக்கு மரணம் வரும்பொழுது பிரசன்னமா இருக்கும். மரண சமயேபி பிரசன்னவதனானாம், அப்பொழுதும் பிரசன்னமாயிருப்பா ஞானிகள். பகவத் பக்தன் என்றானால் அவனுக்கு ஆசிரியம் இருக்க, போற இடம் தெரிஞ்சு போயிடுது. அதனால அவனும் கவலைப்பட மாட்டானாம் பகவத் பக்தன். பகவத் பக்தன் பகவானுடைய தியானத்தில் லயிச்சிருக்கிறவன். நாம் எங்கதான் போக போனோம்னு தெரிஞ்சிருக்கிறதுனாலே நிம்மதியா இருக்கிறான். கிருஷ்ணச்சரணம் கிடைக்க போறது, நமக்கு கிருஷ்ணங்கிட்ட போக போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அவன் இருப்பான் இல்லையா. அந்த பகவத் பக்தன் விஷயத்துல பகவானே வந்து அழைச்சிட்டு போறான் அப்படிங்கிறார். அந்திம காலத்துல ஒண்ணு ஹரிஸ்மரணம் பண்ணணும், ஒன்னு ஆத்ம தியானத்துல நிற்கணும். ஆத்ம தியானத்துல நிற்கிறதுங்கிறது அத்தகைய தீர புருஷர்களுக்கு தான் சாத்தியம், சாமானியர்களுக்கு ஆகல. பகவான தியானம் பண்ற தியான யோகிகள்லையும் பீஷ்மர் தியான யோகத்தினால பகவானையே நிறுத்திவிட்டார். சரபங்கர் பகவத் தியானம் பண்ணி கொண்டே பகவானை அடைஞ்சார். அவர்கள்லாம் யோகிகள். ஞானிகள் ஆத்மஸ்வரூபத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் சரீரமாகிய உபாதி நீங்கினதும் பிரம்மஸ்வரூபமாயிடுறார்கள். யோகிகள் பகவானுடைய தியானத்தினாலே பகவானை அடைகிறார்கள். பீஷ்ம சரபங்காதிகளை போல மனசை அடக்கி யோகத்துல பகவானை நிறுத்த சக்தி உடையவர்கள் தானே அந்திம காலத்திலையும் பகவானை தியானம் பண்ண முடியும். அந்த சக்தி இல்லாதவர்கள், அந்த சக்தி இருந்தும் கூட பரதங்கிற ராஜரிஷி கடைசியில மான நினைச்சிட்டு செத்து விட்டாரே, அதனால மானக பொறுக்க நேர்ந்ததே அவருக்கு. அப்போ அந்திம காலத்துல பகவத் தியானம் வந்துவிடும் எப்படி நம்புறது? அந்த பகவத் தியானம் நமக்கு வராத போனாலும் பகவானுக்கு நம்முடைய தியானம் வருமா? எப்படி இருந்தார்னா, ஸ்ரோதவ்யா கீர்த்திதம் யஸ்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. இங்க எப்படி வாழறானோ அப்படி அங்க போவான். பீஷ்மர் சொல்றார், பீஷ்மஸ்தவராஜத்தினுடைய கடைசியில கிருஷ்ணனுக்காகவே எழுந்திருந்து, கிருஷ்ணனுக்காகவே தீர்த்தமாடி, கிருஷ்ணனுக்காகவே சம்பாதிச்சு, கிருஷ்ணனுக்காகவே சமையல் செய்து, கிருஷ்ணனுக்காகவே சாப்பிட்டு, கிருஷ்ணனையே எழுதி, கிருஷ்ணனையே படிச்சு, கிருஷ்ணனை பத்தியே பேசிக்கொண்டு, கிருஷ்ணனையே சிந்திச்சு கொண்டு, கிருஷ்ணனை நினைச்சுக்கிண்டே தூங்கி, கிருஷ்ணனுக்காகவே எழுந்து, புனகா கிருஷ்ணன் நினைச்சு கொண்டே தூங்கி, கிருஷ்ணனுக்காகவே ஜீவனம் நினைக்கிறவர்கள் கிருஷ்ணன்கிட்ட தானே போவார்கள் அப்படிங்கிறார் பீஷ்மர். வாழ்நாள் பூரா கிருஷ்ணமயமாக ஆக்கினவனாகி ஹரிதாசனுக்கு யார் முக்கிய பந்து? கடைசியில எல்லாத்துக்கும் பந்து உண்டு இல்லையா? கர்ப்பாதானம்னாலே பந்து உண்டு, சீமந்தம்னாலே பந்து உண்டு, வளகாப்புனாலும் பந்து உண்டு, குழந்தை பிறந்திருக்காம் அப்படின்னாலும் பந்து உண்டு, கர்ணவேதனம் ஒரு வயசாச்சு காது குத்துறானாலும் பந்து உண்டு, ஆண்டு நிறவுக்கும் பந்து உண்டு, உபநயனமாச்சுன்னாலும் பந்து உண்டு, ஆச்சு கல்யாணமாம் அப்படின்னாலும் பந்துக்கள் நிறைய உண்டு, ஷஷ்டியத்தை பூர்த்தி வந்து விடுத்தே அப்படின்னாலும் பந்துக்கள் உண்டு, சதாபிஷேகம்னாலும் பந்துக்கள் உண்டு, கடைசி சுவாசம் போகும்போது யார் பந்து? எல்லாத்துக்கும் பந்துக்கள் உண்டு இல்லையா? கடைசி சுவாசம் போகாம யாரு? இவ்வளவு கல்யாணத்துல அது ஒரு கல்யாணம் இல்லையா? கடைசி சுவாசம் போகும்பொழுது பந்து ரங்கநாதன் தானா? அந்த கடைசி சுவாசம் போகும் பொழுது அபயம் இச்சதான்னார். உனக்கு அபயம் வேணுமாகில் அபயஹஸ்தத்தோடு நிற்கக்கூடிய பிரபு உன் கண்ணெதிரில் வந்து தெரியணுமாகில் உன்னுடைய மற்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் நீக்கி, மற்ற ஆசைகள் எல்லாத்தையும் நீக்கி, கடைசியில அந்த பிரபு அபயம் தரணுமாகில் அவனை இப்பொழுதே சரணம் அடைஞ்சுடும். இப்பொழுதே அவனை சரணம் அடைஞ்சோம். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்த மத்யைவமே விசது மானச ராஜஹம்சகா
பிராண பிரயாண சமயே கபவாத வித்தைஹி கண்டாவரோதன விதோகோ ஸ்மரணம் குதஸ்தே. அந்திம சுவாசம் எப்படி போகுமோ, அனாயாசமும் போகலாம், சாயாசமாவும் போகலாம். சொந்த ஊர்லயோ பிற ஊர்லயோ, சொந்த வீட்டிலேயோ ஆஸ்பத்திரியிலேயோ, பந்துக்கள் மத்தியிலேயோ அனாதையாகவோ, 6 மாசமாக ரோகத்துல இழுத்து கொண்டோ திடீர்னு மாரடைப்புனாலேயோ, குறுக்க நடந்து போகும் பொழுது பஸ் லாரி மோதியோ, எப்படியோ ஒரு நாள் இந்த அழுக்க மூட்டைய தள்ளிட போறோம். இன்னைக்கு தூக்கிண்டு அலையிறது தெரியறது. இது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். இது நீங்க போகிறது. மரணாந்தந்து ஜீவிதம்னார் ராமபிரானம். ஆனால் அன்னைக்கு கிருஷ்ணம் மடியில விழுந்தா தேவலை. இன்னைக்கு அலையிறது பெருசு இல்லை. பீஷ்மருக்கு கிடைச்சது அந்த பாக்கியம், ஒரு கழுகுக்கு கிடைச்சது அந்த பாக்கியம். ஜடாயு ராமபிரான் மடியிலேயே தலை சாச்சான். அதுபோல பிரபு என் எதிரில் நிற்கணுமே அந்த சமயம். அந்த பாக்கியம் வேணுமானால் இன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முரானே நாம சங்கீர்த்தனம் பண்ணி நிற்கிற பாகவதான் இடத்துல அவ்வளவு அபிமானமாம் அவனுக்கு. அந்திம காலத்துல ஒரு பாகவதன் கடக்கானால் அவன் சரீர பந்துக்கள்லாம் வந்து விசாரிக்கிறது போல உடனே பகவான் நினைச்சுப்பனா, ஐயோ என்னுடைய பக்தனூத்தன் கடைசி காலத்துல கடக்கானே, அவன் கால் நன்னா இருக்கிற காலத்துல கதைக்கு ஓடி ஓடி வருவனே, காது நன்னா இருக்கிற காலத்துல என் கதையை கேட்பனே, கண்ணு நன்னா இருக்கிற காலத்துல பார்த்த சாரதியான எம்பெருமானான என் உற்சவத்தை வந்து பார்ப்பனே, நாக்கு நன்னா இருக்கிற காலத்துல நாராயணா வாசுதேவா என்று லஜ்ஜையை விட்டு என் நாமத்தை சொல்லுவனே. அப்படி இருக்கக்கூடிய இவன் இன்றைக்கு காஷ்டபாஷான சன்னிபனாக கையுங்கால இட்ட கையும் இட்ட காலுமாக கடக்கான். அவனுடைய சரீர பந்துக்கள்லாம் வந்து போய் பார்க்கிறார்கள். நான் ஆத்ம பந்துவாச்சே, இப்ப போய் நானல்லவோ பார்க்கணும் என்று நினைத்து கொண்டு மற்ற பந்துக்கள்லாம் தாத்தா தெரியறதா, அப்பா என்ன தெரியறதாப்பா, தாத்தா இப்போ நான் வந்தேன் என்ன தெரியறதான்னு மற்ற பந்துக்கள்லாம் கேட்கும் பொழுது இவன் தன்னுடைய பிரசன்னமான முகத்தை காட்டி பிராண பிரயாண சமயே மம சந்நிதத்தாயாம் என்று பர்காவதம்சமான திவ்ய மயிலருக அணிந்த மகுடமும் வியத்யஸ்தபாதம் அவதம்சித பர்ஹி வர்கம் சாச்சீகிருதானன நிவேசித வேணுரந்திரம் தேஜः பரம் பரமகாருணிகம் புரஸ்தாத் பிராண பிரயாண சமயே மமி சந்நிதத்தாம். வம்சீ விபூஷித கரணகா முகத்தை காண்பிச்சு என்ன தெரியறதா என்று அவன் கேட்டால் மற்றது எல்லாம் தெரியாத போயிடுமா. ஆமா, பர்காபீடம்னு நான் படிச்சிருக்கிறேனே, கேட்டிருக்கிறேனே, எனக்கு ரொம்ப நாள் பந்துவாச்சே, ரொம்ப நாள் பந்துவாச்சே, என்ன தெரியறதான்னு அந்த முகம் மட்டிலும் எனக்கு தெரிஞ்சா போறோம். அந்த பாக்கியம் வேணுமானால் இன்னைக்கு பாகவதம் கேளுங்கோங்கிறார். அந்திம காலத்துல அந்த பாக்கியம் வேணுமானா ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. அந்திம காலத்திலே அவனுடைய அபயம் கிடைக்கும். பரீட்சைத்துக்கு பயம் இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட குரு கிடைச்சு விட்டதுனால சந்தோஷப்பட்டான். நிச்சயம் அந்திம காலத்துல பகவான் தனக்கு அபயம் கொடுப்பான். ஸ்ரீசுகர் தொடர்ந்து சொல்றார், யோகீஸ்வரர்கள் தீரர்கள், அவர்கள் ஜிதாசனஹா ஜிதஸ்வாசஹா ஜிதசங்கோ ஜிதேந்திரியா ஸ்தூலே பகவதோ ரூபே மனசந்தாரயேத்ரியா என்று திடவைராக்கியம் உடையவர்கள் தன்னுடைய குடும்ப பரிவாரங்களை விட்டு பதரிகாசிரமம் நைமிசாரண்யம் முதலீதான தபோவனங்களுக்கு சென்று யோகாபியாசத்தினாலே பகவத் தியானம் பண்ணி அந்திம காலத்திலே பகவத் தியான நிஷ்டர்களாயிருந்து பகவத் சரணத்தை அடைகிறார்கள் தீரர்கள். அவர்கள் பகவானுடைய ஸ்வரூபத்தை 2 விதமாக தியானம் பண்றார்கள். சகசிரசீருஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாதுன்னு சொல்றபடியா அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரியே என்று சொல்லும்படியா ஒரு தியானத்தை பண்றார்கள். மற்றும் சிலவர்கள் பிராதேச மாத்திரமாக கப்பியாசம் புண்டரீகமேவாட்சிணி சொல்லும்படியாக ஒரு தியானத்தை பண்றார்கள். 2 தியானத்தை இங்கே